அன்புலங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சென்ற வாரத்தில் ஃபாதர் வின்சென்ட் பாபு அழகாக தன்னுடைய அனுபவங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார். குறிப்பாக அவருடைய தேவ அழைத்தல் எப்பேற்பட்ட தேவ அழைத்தலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே ஒரு ஃபாதர் மலையில் போஸ் வச்சுட்டு இருந்தார். அதை பார்த்து தானும் சாமியார் ஆகணும்னு சொல்லிட்டு அழகாக முன்னெடுத்து வச்சார் காலை. அதே போல் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஃபாதர் கூட்டிகிட்டு இருந்தார் அவருடைய வளாகத்தை. அதை பார்த்துட்டு நான் இவரை போல் ஒரு சாமியார் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாதர் ஆனார். அது போல் இன்னொன்று வெஸ்ட் ஆஃப்ரிக்கா மிஷினரியாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுன்ட்டு அழகாக சொல்லிட்டு இருந்தார் ஃபாதர். தன்னுடைய ஒரு ஃபாதர் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் அவங்க ப்ரொவின்ஷியல் ஃபாதர் அவங்க ப்ரொவின்ஷியல் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போகிறியா அப்படின்னு சொல்லி அழகாக கேட்டதாக சொன்னார். வாங்க தொடர்ந்து அவரிடம் அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஃபாதர், போன வாரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, அந்த மக்கள் பற்றி சொன்னீங்க. நீங்கள் இருந்த பங்கு, அந்த பங்கில் 50,000 கிறிஸ்டியன்ஸ் கேத்தலிக்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதே போல் அவங்க கோயில் இல்லைங்களா? அந்த கோயில் இல்லாத போது எப்படி இருந்துச்சுப்பா? அந்த கோயில் பற்றி சொல்லுங்களேன். முதல்ல கீத்துக்கோட்டையில் தான் இருந்தது. நாங்கள் கீத்துக்கோட்டையில் இருந்தோம், ப்ரீஸ்ட்டுங்க. ஆல்டர் மாத்திரம் கீத்துக்கோட்டைக்கில் இருந்தது. மக்களுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருந்தது. மக்கள் ஓப்பன் ஏரியா, வெட்ட வெளியில் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் ஒரு வருஷத்துல மெதுவாக அவங்களுக்கு கீத்து போட்டோம், கொட்டாய் போட்டோம். ஆனால் மழை வந்தால் நனைஞ்சு போயிடும், இத்து போயிடும், உடெல்லாம் அது விழுந்துடும். இப்படி போயிட்டு இருந்தது 2 வருஷம். அந்த மாதிரி நேரங்களில் தான் இப்போ உங்கள் மேலேயும் மழையெல்லாம் விழுகும். ஆமாம், எல்லாம் விழும். அப்போ யாரும் இது பண்ண முடியாது, நற்கரணை மட்டும்தான் பண்ணுவீங்க. அந்த நல்ல ஒரு கோயில் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை இருந்தது. அதே சமயத்தில் மக்கள் ஏழைகள், ரொம்ப ஏழைகள், டெய்லி உழைச்சி சாப்பிட்றவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. சரி, கடவுள் நம்ம அழைச்சிருக்கிறார், கடவுள் நம்பி போவோம், இப்போதைக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென்ட்டு மெட்டல் ஷீட்டில் போடுவோம். இப்போ கீத்துக்கோட்டாய் போட்டிருக்கோம், மெட்டல் ஷீட்டில் போடுவோம், பின்னாடி கோயில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. இப்போ ஃப்ரான்ஸ் ப்ராவின்ஸ் ஒரு சின்ன தொகை கொடுத்தாங்க, 2000 யூரோ கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் முதல் பகுதி ஆரம்பித்தோம். ஒரு ஆல்டர் கூடிய பகுதி, மேடை, அப்புறம் ஒரு ப்ரீஸ்ட்டுங்க, ஒரு 500-600 பேர் உட்கார மாதிரி ஒரு பகுதி உருவாக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் உதவி செஞ்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது நிறைய பேர் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தருவாங்க, வயசானவங்க ஃப்ரீயாக செஞ்சு தருவாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாக வேலை செஞ்சாங்க, வெல்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சொல்லிதான் இருந்துச்சு மக்கள்கிட்ட, அவ்வளோ நல்லா இருந்தது. அதை வச்சு நாங்கள் 2000 பேர் உட்கார மாதிரி மெட்டல் ஷீட்டில் ஷெட்டு போட்டோம். ஓகே, உள்ள உட்காரத்துக்கு சிமெண்ட்லேயே சின்ன சின்ன வரிசையாக 2 செங்கல் வச்சு கட்டி அதில் உட்கார மாதிரி பண்ணுனாங்க. 2000 பேர் உள்ள உட்காந்து பூசை பார்க்கலாம். அது அழகாக இருந்தது. எத்தனை பேர்? 2000 பேர். அவ்வளோ பெரிய இடம். ஆமாம், டென்ஷன். ஏன்னா 4000 பேர் வராங்க. எங்களால் அவ்வளோலாம் கட்டுவோம். 6000 பேர் வரைக்கும் வராங்க. சண்டே மாஸ் டைமில் டெய்லி 500 பேர் வராங்க. டெய்லி மாஸ்க்கு 500 பேர் வராங்க. 5:45 பூசை வைப்போம், 500 பேர். 2 இடத்துல பூசை வைப்போம், 2 இடத்துலையும் அவ்வளோ இருப்பாங்க. 500 பேர் வந்துடுவாங்க. சாயந்தரம் பூசைக்கு அவ்வளோ வருவாங்க. அதில் ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், அது காலை 5:45 சைக்கிள்லாம் வருவாங்க. சைக்கிள் இப்போ தான் மோட்டர் பைக், அப்போல்லாம் சைக்கிள் தான், நடந்து வருவாங்க. ஒரு சாதாரண ஒரு பங்கு தான். ஆமாம், இந்த மாதிரி இப்போ தான் ஒரு ஒன் இயராக போராடணும். அதுக்கப்புறம் 2005 8 வரைக்கும் போகிறா அந்த ஷீட் கொஞ்சம் கொஞ்சமாக முடித்தோம்.
அதே சமயத்தில் உணர்ந்து நாங்கள் என்னதான் மெட்டல் ஷீட் போட்டாலுமே புழுதி புயல் அடிக்கும்போது மண்ணெல்லாம் ஃபுல்லாக உள்ள வரும். மழை அடிக்கும்போதும் உள்ளே வந்து காற்று பயங்கரமாக அடிக்கும். என்னதான் பண்ணாலுமே நல்ல கோயில் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். அதை வந்து மெதுவாக மக்கள்கிட்ட பேச ஆரம்பித்தோம். மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். சின்ன சின்ன கேள்விகள், அதாவது கோயில் தேவையா நமக்கு, இந்த கொட்டாய் போதாதா, தேவைன்னா என்ன செய்யலாம், தேவையில்லைன்னா ஏன் தேவையில்லை, இப்படி தேவைன்னா என்ன பண்ணலாம், என் பக்கத்து பங்கில் போய் காசு கேட்கலாமா, இல்லை வெளிநாட்டில் காசு கேட்கலாமா, என்ன பண்ணலாம், நம்மளால் கட்ட முடியுமா, நம்மளால் கட்ட முடியும்னா என்ன செய்யலாம், சிம்பிள் சாதாரண கேள்விகளில் ஒவ்வொரு அண்மையமாக போய் ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக, குழந்தைகள் தனியாக, யங்ஸ்டர் தனியாக பேசிட்டு இருந்தோம். அவங்க ஆரம்பத்தில் நினச்சானாக்க வெள்ளைக்காரங்க, நாங்களாம் வெள்ளைக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. வெள்ளைக்காரங்க வந்தால், வெளிநாட்டுக்காரங்க வந்தால் காசோடு வருவாங்க, கோயில் உண்டியல் போட கூட வேலை தேவை இருக்காது அப்படின்னு நினச்சோம். என்ன நீங்கள் கோயிலை கட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அன்னைக்கு பார்த்து ஒரு குழந்தை கூட பேசிகிட்டு இருந்தேன் இந்த மீட்டிங்கில். கேட்டேன், என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சின்ன சின்ன பிள்ளைங்க, கோயில் தேவையான, ஆமாம் தேவை, சரி ஆமாம், சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்களாம் ப்ரே பண்ணுவோம் ஃபாதர். சூப்பர், வெரி குட். வேறு என்ன பண்ணுவீங்களா அப்படின்னு. 10 வயசு இருக்குன்னு ஒரு குழந்தை டக்குன்னு நம்ம மதிப்புக்கு 200 ரூபா, 20 ரூபா எடுத்து கொடுத்து, 200 ஃப்ரெண்ட்ஸ் சேஃபா 20 ரூபா பக்கம் எடுத்து கொடுத்து நான் கொடுக்கணும். சொன்னம்மா, இல்லைம்மா அம்மா சாப்பிட கொடுத்துருக்காங்க, வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொடுத்ததே பெருசு அப்படின்னு. அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சுனாக்க, ஃபாதர் நான் கொடுக்குறேன், அவங்க மேலே மாமும் கொட்டை அப்படின்னு, அதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னு, நீங்கள் இப்படி வேணான்றீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஜான் காஸ்பிள் 6வது நடிச்சு அதிகாரத்தில் இந்த மாதிரி இந்த குழந்தை தந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. நான் அதுதான் எக்ஸாம்பிளாக சொன்ன பங்குலே, நம்ம பெரியவங்க கால்குலேட் பண்ணுறோம், சின்ன குழந்தைங்க பாருங்கள் இருக்கிற கொடுக்க மனசு இருக்குது அப்படின்ட்டு அதை சொன்னேன். அது வந்து உண்மையிலே எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு உந்துதலாக இருந்தது. 2008 நாங்கள் அந்த பிள்ளை விஷயத்தான் முதல் கல் வச்சோம். ஏன்னா முதல் கான்ட்ரிபியூட் அந்த குழந்தை, அதனால் அந்த பொண்ணு தான் ஆரம்பிக்கணும், அந்த பிள்ளை தான் வச்சு. அதை நான் பித்தளை எழுதி வச்சுருக்கேன் இன்னும். ஒனரின் கேந்தகான்ற பேர் அந்த பிள்ளை பேர், பொண்ணோட பேர். அதை எழுதி இந்த வருஷம் இந்த பிள்ளை கையால் நாங்கள் முதல் கல் போட்டுருக்கோம். கோயில் இருக்க வரைக்கும் இருக்கணும் அந்த பிள்ளை பேர் அப்படின்ட்டு வச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஆரம்பித்தது. நிறைய பேர் வந்தால் என்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்து பேசினேன். அப்பாவோட வீடு கட்டுறோம், கடவுள் நிச்சயம் உதவி செய்வார், நீங்கள் அப்பாவுக்கு செய்யுங்க, ஃப்ரீயாக செய்யுங்க, அப்பா வீடு நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு 6 பேர் இருந்தாங்க, 4 பேர் கடைசி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. சரிங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா வாங்குறதில்ல. எத்தனை மீட்டிங் எனக்கு தெரிஞ்சு நைட் 9 மணிக்கு ஆரம்பிப்போம், 1 மணி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஆர்கிடெக்ட், அவர் முஸ்லீம், ஒயிட் ஃபால்ஸ் கூட நிறைய வருஷம் வேலை செஞ்சவர். அவர் வந்து எங்கள் இன்ஜினியர் ஒருத்தரோட 10 வருஷமாக அவருக்கு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்கார். அவர் தான் அந்த பிளான் போட்டு கொடுத்தார். இது வந்து 9வது வெர்ஷன். சரி, எல்லாமே ஃப்ரீ. அதை மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி, பேரிஷ் கவுன்சில்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி, எல்லா பக்கமும் பேசி, அன்பியமாக பேசி, அன்பியத்தையும் ஜோனாக பிரித்து, ஒரு 46 அன்பியம் இருக்குங்கள. சரி, அதை வந்து சின்ன சின்ன ஜோனாக பிரித்து இப்போ கிட்டத்தட்ட 280 ஜோன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்க 7 அன்பியத்தை ஒரு கோஆர்டினேஷன் பிரிக்கிறோம், 7 பேர் இன்சார்ஜ், 7 பேர் சொன்னாக்க அன்பிய தலைவர் சொல்லுவாங்க, அன்பிய தலைவர் ஜோன் ரெஸ்பாண்டர் சொல்லுவாங்க. நைட்டே விஷயம் போயிடும், வீடு வீடாக 50,000 பேருக்கு விஷயம் போயிடும். அவங்க உருவாக்கி அதே மாதிரி காசு கலெக்ஷனுக்கும் அவங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து வருஷத்தொடக்கத்தில் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்ட்டு, அதை மாதம் மாதம் கொடுங்க, கடவுள் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரம் இந்த மக்கள் போய் இந்த ஜோன் ரெஸ்பான்சிபிள் போய் வீடு வீடாக கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த கார்டில் கையெழுத்து போடுவாங்க, இவ்வளோ வாங்கினன்ட்டு. அவங்க இவங்க ரெசிப்டில் நான் இவ்வளோ தந்தேன்னு கையெழுத்து போடுவாங்க. இது அன்பிய தலைவர்லாம் சேர்ந்து வாங்கி கொண்டாந்து தருவாங்க. இது போக மந்த்லி ஒரு கலெக்ஷன் அதை எடுத்து இது பண்ணுவீங்க. அப்படிதான், பெருசாக இல்லை, சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கோயில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. யூ கேன் see the images.
கோயில் வந்து இப்போ 4000 பேர் உட்கார மாதிரி கோயில் கட்டுறோம். அவ்வளோ பெரிய கோயில். அதில் வந்து பின்னாடி வந்து கேலரி 2000 பேர். கேலரி கீழே வந்து 6 ஹால் இருக்குது. ஒரு ஹால் வந்து பேரிஷ் கவுன்சில் ப்ளஸ் மல்டிபர்பஸ் ஹால் மாதிரி, மற்ற ஹால் கேட்டிஷன் இதெல்லாம் செய்யலாம். ஒரு ஹால் வந்து யூக்கரிஸ்டிக் அடரேஷன், நித்திய ஆராதனை, நித்திய ஆராதனை அட்லீஸ்ட் ஆராதனை மையம் அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 13 ரூம் பேரிஷ் ஆஃபீஸ்க்கு. ஓகே. இது ஸ்ட்ரக்சர்லாம் முடிஞ்சு, பூச்சி எல்லாம் முடிஞ்சு, ஜன்னல் ஃப்ரேம் எல்லாம் போட்டோம். இந்த அளவுக்கு வந்துருந்தாங்க. ஓகே. ஒன்றும் இல்லாமல் குடிசையில் வந்து பெரிய ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் வந்து நிறைய சமயங்களில் முடியாது, தெரியல அப்படின்ற எப்படி தான் தள்ளுவாரே தெரியாது. இல்லை, அந்த மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான். 100% மக்கள் கான்ட்ரிபியூஷன். ஓ, உழைப்பை நிறைய பேர் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, சில பொருளாக கொடுக்குறாங்க, காசாக கொடுக்குறாங்க. பரவாயில்ல. ஒரு எஸ்டிமேஷன் எவ்வளோ ஃபாதர் இருக்கும் அதுக்கு? இது வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணது 10 கோடி. அப்படியேப்பா. ஏன்னா 70 மீட்டர் நீளம், 40 மீட்டர் அகலம், உயரம் 27 மீட்டர். ஓ, நல்ல ஹியூஜ் ஸ்ட்ரக்சர் அது. பரவாயில்ல. அந்த கோயில் இப்போ கட்டிட்டு இருக்கிறீங்க, ஆல்மோஸ்ட் முடியிருக்காச்சு. ஆல்மோஸ்ட் கடலாரில் இருந்தால் அடுத்த வருஷம் அக்டோபரில் ஆசீர்வதிக்கப்படலாம் அந்த கோயில். எப்போ ஆரம்பிச்சிங்க? எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்குங்க? 2008 இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். சிம்பாலிக்காக ஃபஸ்ட் ஸ்டோன் போட்டோம். 2011 தான் பிளான்லாம் முடிஞ்சு கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி ஃபஸ்ட்டு எழுப்பினோம். 2011 போயிட்டு இருக்கு. 12-13 வருஷம் ஆச்சு போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் ஃபாதர். அந்த கோயிலுடைய அபிஷேக விழா நல்லவர்கள் நடைபெறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் மக்கள் ஜெபிப்பாங்க. அது இருக்குது. அந்த மக்களுடைய விசுவாசம், அந்த மக்களுடைய கல்ச்சர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களுடைய கலாச்சாரம் ரொம்ப அருமையான கலாச்சாரம். அவங்க மொழியிலேயே இருக்குது எல்லாமே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம குடும்ப உணர்வு, சமுதாயமாக இருக்குன்ற உணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்கான்னா, நான் பார்த்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறே அப்படின்னா அவன் பதில் என்ன ஆகுன்னா, என் கஷ்டத்தை பார்க்க நீ தான் என் தலைவன் அப்படிமா. இதுதான் விஷிங். ஒருத்தனை பார்த்து டும்டோ அப்படிமோ, அதாவது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறியே அப்படின்னு, அதான் விஷிங். அப்படி சொன்னால் அவன் பதில் வந்து நாபா அப்படிமா. அப்படின்னா என் கஷ்டத்தை பார்க்குற நீ தான் என் தலைவன். உறவுகள் மயமாக வச்சுருக்கோம். நிறைய இப்போ வந்து திருவிழா விஷயங்கள்லாம் பாருங்களேன், என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம ஒன்றா இருக்கிறோமே, அந்த ஒரு இதை சொல்லுவாங்க. அதான் விஷயம். கடவுள் நம்ம ஒன்றா இருக்க வச்சிருக்கிறாரே, இதுவரைக்கும் கொண்டாந்துட்டாரே, ஒன்றா இருக்கிறோமே அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டோமே ஒன்றா, அதான் விஷயம். அதுக்கு பதில் வந்து அடுத்த வருஷம் நம்ம ஒன்றா ஆக்கிட்டோம். அது பாசிட்டிவ்னஸும் இருக்கு. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒன்றா இருக்கிறோமே அப்படின்னா அடுத்த வருஷம் ஒன்றா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறான், அடுத்த வருஷம் பத்தாது, தொடர்ந்து வருஷங்களாக ஒன்றா இருப்போம். இப்படி தான் போவோம் கான்வர்சேஷன். அப்படியே. ஆமாம். விஷயக்கு நிறைய டைம் எடுப்பாங்க, உறவுக்கு நிறைய டைம். வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா வந்துட்டு முதல்ல வந்து தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல விஷ் பண்ணிவிடுவாங்க. விஷ் பண்ணி தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி நம்ம அவங்க குடிச்சிட்டு கொடுப்பாங்க, விஷம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஓகே. தண்ணி ரொம்ப ரேர் ஐட்டம் அங்கே, ஸ்கேர்சிட்டி அது. அப்படி வேறு. அதனால் தண்ணி தான் வந்து விருந்தாளி. தண்ணி தங்கம் மாதிரி, விருந்தாளியே தங்கம் மாதிரி, விருந்தாளி தண்ணி மாதிரி அப்படிமா. அவங்க பழமொழியே சான்லா கோம் அப்படின்னா விருந்தாளி தான் தண்ணி. அவங்க வந்து ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், தண்ணி இல்லை. கேபிட்டலில் தண்ணி இருக்குது, மற்ற இடங்கள்லாம் தண்ணி பிரச்சனை இருக்குது. ஓகே. அப்போ வந்து அவங்க வந்து விஷ் பண்ணிட்டு தண்ணி கொடுப்பாங்க, நம்ம கொடுப்போம். அது வந்து ஒரு நம்ம சொரபுட மாதிரி இருக்கும், அதுதான் கொடுப்பாங்க. அது ட்ரெடிஷனில் நம்ம குடிச்சிட்டு வீட்டு தலைவர் குடிப்பார், மற்றவங்கலாம் குடிப்பாங்க ஒரே பாத்திரத்தில். அதுக்கப்புறம் தான் திரும்பியும் வந்து தொடங்குவாங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்கீங்களா, அப்படி 3 முறை விஷ் பண்ணுவாங்க. டு டெல் தட் வி ஆர் ஆல் ஃபார் யூ, எல்லா நேரமும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் விஷயத்துக்கு வருவாங்க. ஓகே. விஷயங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். எழுத்துமா கௌத்தம்லாம் இருக்காது. அவங்க மொழி, கலாச்சாரம் எல்லாமே ரொம்ப சமுதாய உறவுகள் பின்னி பிணையிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி விஷயம் எல்லாத்தையும் கடவுள் வார்த்தை இருக்கும். இப்போ நைட்டு போகிறோன்னா வந்து கடவுள் அருளால் நாளைக்கு நீயாகவே எந்திரிப்பா அப்படிம்பாங்க. 4 பேர் தூக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி பாருங்க, வெண்ணை கிட்டு இக்கிட்டோரே அப்படின்னா நீயாவே எந்திரிக்கணும்ப்பா, கடவுள் அருளால் அப்படி விஷயம் பண்ணாங்க கடைசியாக போகும்போது. எல்லாமே அது மாதிரி கலாச்சாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அனுபவபூர்வமாக வாழ்க்கை உறவுகள் சார்ந்த விஷயமாகவே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். மரியாதை, அவ்வளோ மரியாதை.
பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை. கிராமத்துலாம் போனாக்க வயசானவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். போய் முட்டி போட்டு தான் விஷ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கும். ஃபாதர், நீங்கள் சேரின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கன்சிஸ்டடாக இருக்கும், பயங்கர வீடுகள் அதெல்லாம் அப்படி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கலாச்சாரம் வந்து பயங்கரமாக இருக்குது, நல்ல ஒரு கலாச்சாரம் இருக்குது. எந்த சின்ன சின்ன வீடு போனாலும் இந்த கலாச்சாரம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம கட்டாயமாக நான் சரி ஏன் சொல்கிறேன் வந்து கேபிட்டலில் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. ஓகே. கிராமப்புறத்தில் இப்படி இல்லை. கிராமப்புறம் வந்து லைஃப் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு. ஓகே. 3 மாதம் தான் மழை பெய்யும். ஆகஸ்ட் செப்டம்பர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த சமயத்தில் விவசாயம் பண்ணுவாங்க கடவுளாரில். அதை எடுத்து வீட்டு வாசல்லே பெரிய குதிர் கட்டி அதில் வச்சுக்குவாங்க. 9 மாதம் ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இதை வச்சு சாப்பிட்டுட்டு லைஃப் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். கேபிட்டல் வந்து கூஞ்சிருக்கும், அப்படி கிடையாது. அந்த லைஃப் வேறு. பிஸ்னஸ் அவங்க தான் வந்துட்டு கச்ச கச்ச கச்சன்னு ஒரு வித்தியாசமான இறுக்கமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அந்த கலாச்சாரங்களை பற்றி சொல்லும்போது அழகாக ஒன்று சொன்னீங்க, இந்த மரியாதை கொடுத்து இது பண்ணுறது, அது போல் விஷ் பண்ணிட்டு இது பண்ணுறது, அது மொழியிலேயே கலந்துருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இது போல் வேறு ஏதாவது கலாச்சாரங்கள் அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான கலாச்சாரங்கள்? அவங்கள வந்துட்டு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அது சும்மா சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு நான் வந்துட்டு வீட்டு பெரியவங்க கேட்காம செய்கிறதில்ல. அது இருக்கும் எல்லாத்துலேயுமே. அது இன்னொன்று என்ன ரொம்ப டச் பண்ண விஷயம்னா வந்துட்டு ஒரு முறை பஞ்சம் வந்தது. நான் கேப்டில் இருக்கிறேன் இல்லைங்களா, நிறைய பேர் வீடுகளில் நிறைய குடும்பம் வந்து தங்கிடுச்சு. ஓகே. நான் வீடு விசிட் பண்ணுவோம், பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, 15 வருஷம் மழை இல்லைங்களா, இவங்கெல்லாம் எங்கள் குடும்பம் அங்கே என்ன பண்ண ஒன்றும் இல்லை, அதனால் இங்கே வந்துட்டாங்க. இப்போ நீங்களும் கஷ்டப்படுறீங்களே. அப்படி இல்லை, எல்லாம் கஷ்டம்தான், எங்கிட்ட கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் ஒன்றா சாப்பிடுவோம். ஓ, அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார். ஷேர் பண்ணி சாப்பிடுறது எப்படி பாருங்களேன், இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு கஷ்டமாக இருந்தது. இப்போ நம்ம இங்கே வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. எனக்கு குடும்பம்னு ஆயிடுச்சுன்னா என் குடும்பம் தான், அதுக்கு மேலே தான். பஞ்சம் ஆன உடனே எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. அதை அவர் தப்பாக எடுத்துக்கிறது இல்லை. அது என்ன சொல்கிறாருனாக்க, என் குடும்பம் எங்கிட்ட இருக்குது, நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கணும், எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குடும்ப உணர்வு, குடும்பம். இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா வந்துட்டு எத்னி அதுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்கள் அருமையான விஷயம் செஞ்சுருக்காங்க. இங்கே ஒரு குரூப். நம்ம இப்போ நம்ம வந்து இனம் சொல்கிறோம், இந்த இனம் அந்த இனம் சொல்கிறோம். நம்ம தமிழ், நம்ம இந்தியாவிலே நிறைய ஜாதிலாம் இருக்கு இல்லைங்களா. அது போல் அதோட இனம், இந்த இனம் அந்த இனம், வேறு மொழியே இருக்கும், அவங்க இனம் வேறு வேறு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஒரு எத்தனியை இன்னொரு எத்தனியோட இணைச்சி வச்சிடறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எத்தனி உன்னுடைய ஸ்லேவ் அப்படின்னுறாங்க. அதை வந்து ஒரு பிளசன்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஒரு தமாஷ் பண்ணுறதுக்காக. சமூக விளையாட்டு, மாமச்சாலாம் கல்யாணத்தை விளையாடுவாங்க இல்லைங்களா, அது போல் எத்தனை விளையாடு. ஆரம்பத்தில் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு டெத்துக்கே வந்துட்டு பாடி இருக்குது, ஆலயத்தில் அவர் வந்து இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறாரு, அந்த எத்தனை யாராக இருந்தால் வெளில போயிடுங்க அப்படிங்கிறார் கோயிலில். எனக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்களே இருந்துச்சு. அவங்களாம் எழுந்திரிச்சுன்ட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பேசாமல் உட்காந்துருந்தாங்க, போகல. அதுக்கப்புறம் பாடி எடுக்கும்போது அவங்க வந்துட்டு சொன்னேன்ல வா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு பாடி எடுக்க விடல. அப்புறம் கல்லறையில் இப்போ அவங்க படுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது எல்லாமே விளையாட்டு, நத்திங் இஸ் அஃபென்சிவ். இதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன ஏய் நீ என்னோட ஸ்லேவ் தான்டா அப்படின்னு சொல்ல முடியும். அவனு சிரிச்சே சரி. இது வந்து தப்பாகவே சொல்ல முடியாது. அவங்களுக்கு இன்னொரு தீனி இருக்கும், இவங்களுக்கு இன்னொரு தீனி இருக்கும். எல்லாருமே இது ஒரு விளையாட்டாக தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, சின்னதாக இடிச்சுக்கிட்டாங்க. இறங்கினோடனே நீ அந்த ஊரா, அந்த எத்தனியா, சரி ஏன் ஸ்லேவ், நீ என்ன பண்ணி அப்படி தான் பண்ணுவ. அது சண்டை வந்து தமாஷா ஆகிடும். வித்தியாசமான ஒரு கல்ச்சர், வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம வந்துட்டு கொஞ்சம் இது தொட்டாலே உணர்வு பூர்வமாக போயிடும், வெட்டு குத்துன்னு கூட ஆகிடும். அங்கே வந்துட்டு முன்னோர்கள் எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். வரக்கூடாது. சில நாடுகள், ஆப்பிரிக்க நாட்டில் இந்த எத்தனை சண்டை இருக்குது, வெட்டு குத்து இருக்குது நிறையா. ஆனால் இங்கே வந்து கிடையாது. எந்த எத்தனைக்கு சண்டையே கிடையாது. அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு தொட்ட விஷயங்க. அவ்வளோ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஃபாதர். அது ஒரு ஃபியூனரில் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நீங்களே எந்திரிக்க போங்க அப்படின்னா பயங்கர அஃபென்ஸ் ஆகிட்டு போயிடும். ஒரு என்னடா அவங்க வந்துட்டு தே நோ இஸ் எ பிளசன்ட்ரி. கல்யாணத்தில் மாமா தொந்தரவு பண்ணுற மாதிரி, சில மச்சான் தொந்தரவு பண்ணுற மாதிரி, பம்பு கிழக்கிற மாதிரி, அது வந்து அப்படி தான் பண்ணணும். ஓகே, they do that way. It's not offense. That's so they tie the relationship. உறவுகளை மேம்படுத்திக்கிறாங்க அவங்க.
அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னால் ரொம்ப எவ்வளோ நம்ம நாட்டு இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் நினச்சி பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. நல்ல ஒரு புது கலாச்சாரம், புதிய விஷயம் அது ஓகே. மோசின்ற இனத்தில் அவங்க மத்தியில் இருக்கும்போது நான் போனதுலேருந்து அவங்க கூட தான் இருந்திருக்கேன். மோசி மோரே பேசுகிற ஒரு எத்தனி, ஓகே. அவங்க கூட தான் பணி செய்கிறேன். அவங்க மொழி படித்து அவங்க கூட தான் பணி செஞ்சுட்ருக்கிறேன். மற்ற எத்தனையும் அவ்வளோ தெரியல எனக்கு. நான் அங்கேயே இருந்துட்டேன். மோரே பேசுகிற ஒரு எத்தனி சமூகம். அவங்க எத்தனியோட பேர் வந்து மோசி. ஓகே. மோசின்ற ஒரு சமூகம், அவங்க கூட தான் இருந்தேன் நான். நிறைய விஷயம் இருக்குது, நிறைய சொல்லலாம். அவங்களுடைய கலாச்சாரத்தில் வந்து மேரேஜில் எப்படி நடக்கும்? ஒன்று வந்துட்டு இஸ்லாம் முன்னாடி வந்தது, அதனால் பாலிகமி அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே. அதுக்கு முன்னாடி அனிமிஸ்ட் நிறையா, அதுதான் அவங்களுடைய வழிபாட்டு. பாலிகமின்னு ஒரு ஆணுக்கு நிறைய பெண்கள் இருக்கிறது, அதுதான் இருந்தது. அதே வந்து அவங்க கலாச்சாரத்தில் அப்படி இருந்தது. ஆண் நிறைய பெண்களை இருந்து வச்சு திருமணம் செய்து கொண்ட முறை இருந்தது. இஸ்லாம் வந்தோடனே அதுவும் வந்து ஒன்றா தான் இருந்தது. திருச்சபை வந்தது வந்து கிறிஸ்தவம் வந்து 125 வருஷங்களாக தான் வந்துருக்கு. இந்த வருஷம் தான் வந்து நாங்கள் ஜூப்ளி கொண்டாடுறோம், 125 வருஷம். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூணகம் வந்துட்டு இருக்கிறாங்க. அது இருக்குது, ஒருத்தருக்கு ஒருவர் அந்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதனுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிறாங்க, அதனுடைய மதிப்பு தெரிஞ்சுட்டு இப்போ நிறையா இதுக்காகவே கிறிஸ்தவத்துக்கு வராங்க. ஓகே ஓகே. எங்கள் பேரிஷ்லேயே வந்து எங்கள் பேரிஷில் மாத்திரமே ஈஸ்டர் நைட்டெல்லாம் நாங்கள் 400 to 600 பேர் கன்வர்ஷன் சாக்ரமெண்ட் கொடுப்பாங்க. ஓ, ஈஸ்டர் அன்னைக்கு வந்து 400-600 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க. 3 வருஷம் படிப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம் ஃபாதர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஞானஸ்நானத்துக்கு எப்படி இப்படிங்கிறது. அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஃபாதர். அன்பு உள்ளங்களே, ஃபாதருடைய அனுபவங்கள் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. அந்த இனத்துக்கும் 2 இனம் இருக்குதுன்னா அவங்களுக்கு சண்டையே வராத அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரக்சர் அவங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க சொல்லிட்டு அழகாக ஃபாதர் சொன்னார். அதே போல் அவங்களோட லாங்குவேஜ், அதுலேயும் அவங்க கல்ச்சர் இருக்குது, அவங்க மரியாதையை சொல்கிறது. ஒவ்வொருத்தரை பேசும்போது அழகாக விஷ் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும். அதை விட என்ன, நைட்டு சாப்பிட்டு பேசிட்டு போகும்போது அழகாக சொன்ன வந்து நம்மளால் குட் நைட் அப்படின்னு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அவர் சொன்ன பாருங்கள், நாளைக்கு நீ எந்திரிக்கும் போது நீயா எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் கலந்த ஒரு விஷயம் அழகாக சொன்னார் ஃபாதர். உண்மையாலுமே ஃபாதர் கலாச்சாரம் நல்ல ஒரு கலாச்சாரம் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் ஃபாதர். அன்புள்ளங்களே, அடுத்த வாரம் இன்னும் அதிகமான அனுபவங்களை ஃபாதர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.